கபூரில் வைக்கப்பட்டதன் பின்னால் ஒரு ஹதீஸில் வருது, கபூரில் வைக்கப்பட்டதன் பின்னால் கேள்வி கணக்கு முடிந்ததன் பின்னால் ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அவருக்கு ஒரு தனிமையை உணர்வார். கபூரில் ஒத்தரும் இல்லையே, புதிய இடம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நாட்டில் போய் திறங்குறோம், தெரிஞ்ச யாருமே எல்லாரும் அந்த நாட்டு பாச பேசுகிறாங்க, ஒத்தருமே இல்லை, எப்படி அந்த வெறிச்சி. இப்படியான நேரத்தில் யாரும் இல்லை, யார்கிட்ட பேசுகிற, யார்கிட்ட கேட்குற, சுகம் செய்து விசாரிச்சுட்டு ஒருத்தரும் இல்லையா? இப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களை எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கு, நீங்கள் ஸ்ரீலங்கா தானே என்ன, எவ்வளோ சந்தோஷமாயிருக்கு, எப்படி ஒரு ராகத்தாயிருக்கு. கபூரில் மனிதன் தனிமையை உணர்வான், யாரும் இல்லையே பேசுறதுக்கு, தெரிஞ்ச ஒருத்தரும் இல்லையே என்று இருக்கும் பொழுது அழகான வாலிப தோற்றத்திலே மனமாக அழகாக உடுத்தி பார்க்கறதுக்கு பசந்தாக இருக்கும் நிலையிலே ஒருத்தர் வருவார். கண்டோனே ஆசைப்படுவாராம், கிட்ட வர மாட்டாராம், கிட்ட வருவார். வந்து அவர் கேட்பாராம் கபூரில், அத்தரிஃபுனி, என்ன உங்களுக்கு தெரியுமா? சொல்வாரம், அழகா இருக்கிறீங்க, பசந்தா இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறது, நீங்க யாரு? சொல்லுவேன், நான் யாரும் இல்லை, ஆனால் அமலுக்கசால், உலகத்தில் நீங்க செய்த நல்ல அமல்கள் தான் நான். நீங்க தொழுக, நீங்க ஓதின குர்ஆன், உங்களோட தஹஜ்ஜுத், உங்களோட வித்ர், உங்களோட அவ்வாபீன், உங்களோட துஹா, உங்களோட ஜிக்ர், உங்களோட இஸ்திக்ஃபார், உங்களோட தௌபா, நீங்க நல்ல பிள்ளைகளை வளர்த்தது, அண்டை வீட்டாரோடு அழகாக நடந்தது, குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தது, நீங்க கொடுத்த ஜகாத், உங்களோட சதகா, உங்களோட ஹஜ்ஜி, உங்களோட உம்ரா, உங்களோட நோன்பு, இந்த அமல்கள் தான் நான். உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, உங்களோட நான் இருப்பேன். மஹ்ஷர் மைதானத்திலும் இருப்பேன், சிராத்திலும் இருப்பேன், சொருக்கத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு தான் பிரிவேன். இந்த நண்பரை விட்டுடுவான். மற்ற எல்லாரும் வீட்டில் உள்ள பெண்கள் ஜனாதாவா ஆகினா சுந்தூக்கோட வெளியே வரும்போது அழுதுட்டு நின்றுடுவாங்க. ஒரு கூட்டம் மஸ்ஜித் வரையிலே வந்து தொழுது விட்டு பயணம் சொல்லிவிட்டு செல்வார்கள். இன்னும் கொஞ்சம் நெருக்கமானவர்கள் கபூர் வரையிலே வருவார்கள். அதுவும் நெருக்கமான 2 பேர் கபூருக்குள் இறங்கி மூடிவிட்டு சென்று விடுவார்கள். ஒரு 3 மாசம் 5 மாசம் 1 வருஷம் எங்களை பற்றி கொஞ்சம் பேசப்படும். சில வருடங்கள் ஆகும் பொழுது எங்களை பற்றி பேசுவதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். எங்களுடைய குடும்பங்களுடைய மரணித்து 4-5 வருடம் போனவர்களை பற்றி எங்களில் யாருக்கு பேசுவதற்கு நேரம் இருக்குது? பேசுறோமா யாரை பற்றியாவது? இப்ப யாரும் பெருமானாலே கொஞ்சம் வாப்பா பத்தி பேசுவோம். இதுதான் எனக்கும் நடக்கும். என்னுடன் நிரந்தரமாக கபூரில் இருந்து தனிமையை போக்கி சந்தோஷப்படுத்தக்கூடிய நண்பன் இந்த குர்ஆன், இந்த தொழுகை, ஜிக்ர், இஸ்திக்ஃபார், சதகா. அதனால் உலகத்தினுடைய நண்பனுக்காக வேண்டி இந்த நண்பர்களை விட்டுடுவான். எனவே கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். கிடைத்த நல்ல காரியங்களை நல்ல நாட்களிலே எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு அடைந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக.